Fifth question பாருங்க, the diameter of a spherical bob when measured with vernier calipers yielded the following values. The mean diameter to appropriate significant figures. வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெரிக்கல் பாபோட டயாமீட்டர் மெஷர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அதோட மீன் டயாமீட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ மீன் டயாமீட்டர்னால் எத்தனை வேல்யூஸ் இருக்குது ஆட் பண்ணி அதோட நம்பர் ஆஃப் கவுண்டால் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக இங்கே 5 வேல்யூஸ்ங்கிறதுனால டிவைடட் பை 5 போட்டிருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு 16.64 ஆன்சர் கிடைக்கும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.328 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே 3 டிஜிட் தான் கொடுத்துருக்க வேல்யூஸ். அப்போ ஆன்சரே வந்து 3 டிஜிட் இருக்க மாதிரி தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா, 1 2 3. ஸோ 2க்கு அப்புறம் இருக்க நம்பர் 5 விட கிரேட்டருங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே +1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து 3.33 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், ஏபிசிடி. ஸோ ஃபஸ்ட் ஒன், அப்போ ஏ தான் அதோட ஆன்சர்.